மிஸ்டர் லேடிஸ் மெய்யன்பர்களுக்கு உங்கள் பாரம்பரிய வைத்தியர் உங்கள் ராஜசூரியன். அற்புதம் ஆனந்தம் மெய்யன்பர்களே. அதாவது உங்க வாழ்க்கையில நிறைய பேர் நிறைய விஷயங்களை பயப்படுவீங்க. அதுல உண்மையிலேயே நானே பரிதாபப்படக்கூடிய நோயாளிகள் என்னிடம் வர எத்தனையோ நோயாளிகள் வர்றாங்க. அதுல நான் உண்மையிலேயே பரிதாபப்படக்கூடிய ஒரு நோயாளி இதய நோயாளி. ஏன் தெரியுமா? உண்மையிலே வெறும் வாய்வு அடைப்பா இருக்கும். யாரோ சொன்னாங்கன்னு பயந்து பயந்து சாவார். ஏதோ என்ன நடக்க போதோ. ஏன்னா இதயம் இல்லை, சாதாரண விஷயம் இல்லை. வாழ்க்கையினுடைய உதயமே அங்கிருந்தானே ஆரம்பிக்குது. ஆக இதய வலி வந்து விட்டால் என்ன பண்றது? அது வாய்வால வருதுங்க. தசவாய்வு குற்றம், அது வேற ஒண்ணுமே இல்லை. ஒன்னு நல்லா புரிஞ்சுங்க நண்பர்களே. இந்த அதாவது இதயம் சார்ந்த எல்லா விஷயங்களும் இது இந்த பயம் ஒரு விஷயம் வருது பார்த்தீங்களா? பூர்வ ஜென்ம கர்மா, ராகு தான் அது மேட்ரு, வேற ஒண்ணுமே இல்லை. காற்று ராகு. அப்ப இங்க பூர்வ ஜென்ம கர்மா விடுபடணும் அப்படின்னா உணவுல நம்ம கொண்டாடணும். என்ன பண்ணணும்? ஒரு விஷயத்த நல்லா பண்ணுங்க. இந்த இதயம் சார்ந்த நோய் உள்ளவர்கள் எல்லாருமே உளுந்து சாப்பிடுவதை தயவு செய்து தவிர்க்கணும். இது உங்களுக்கு புதுசா தெரியும், யாரும் சொல்லாததா இருக்கும். முதல்ல இட்லி தோசை சாப்பிடக்கூடாது. இது அனுபவ ரீதியா நான் பேசுறேன். நான் பாரம்பரிய வைத்தியருங்கிறதுனால அனுபவ ரீதியா உங்களுக்கு சொல்லுகிறேன். உளுந்து சார்ந்த உணவுகளை தயவு செய்து நீங்கள் எடுக்காதீர்கள். காரணம் என்னன்னா, காற்றுத்தன்மை மிகும். யாருக்கு சொல்றேன்? எல்லாத்துக்கும் சொல்லல. இதயம் சார்ந்த நோய் உள்ளவர்கள் மட்டுமே. அடிக்கடி சோர்வாதுங்க, இதயம் வலிக்குது, இதய நோயின்னு சொல்லிட்டாங்க, எனக்கு டாக்டர் மருந்து கொடுத்துருக்காரு, நான் ஆன்ஜியோ பண்ணியிருக்கேன், அது பண்ணியிருக்கேன், இது பண்ணியிருக்கேன், பைபாஸ் போறேன், என்னமோ சொல்றீங்களா? இந்த மாதிரி தன்மையானவர்கள் இட்லி தோசை சாப்பிட்றத அவாய்ட் பண்ணிருங்க. என்னங்க ஆரோக்கியமான உணவுன்னு சொல்றாங்களே, எளிதாக சரிக்கிற உணவுன்னு சொல்றாங்களே, அந்த கேள்விக்கெல்லாம் தயவு செஞ்சு இங்கே விடையே கிடையாது. சொல்றதை மட்டும் செய்யுங்க. தவிர்த்துட்டு அப்புறம் 10 நாளா எப்படி இருக்குன்னு அப்புறம் சொல்லுங்களேன். நீங்க இட்லி தோசையை தவிர்த்தணும். புளிக்கிற ஐட்டத்தை பூரா தொடவே கூடாது. மாவு ஐட்டம் தொற்றவே கூடாது. நீங்க என்ன தெரியுமா விஷயம்? ரத்த நாளங்கள்ல பூராமே உங்களுக்கு அழுக்கு படிஞ்சிருக்கு. இவ்வளவுதான் விஷயம். அழுக்குன்னா என்ன? கொழுப்பு இல்லைன்னா சளி, ஏதாவது ஒண்ணு தடவி இருக்கும். இவ்வளவுதான் விஷயம். இது வெளியாகிறதுக்கான விஷயங்களை நீங்க பண்ணணும். என்ன பண்ணா சரியாகும்? அரைக்கீரைன்னு ஒரு கீரை இருக்கு, உணவுலயே மருந்து. இந்த இதய நோயாளிகள் பூரா பயப்படாம அரைக்கீரையை சாப்பிடுங்க, பயப்படாம சிறுகீரையை சாப்பிடுங்க. இதுதாங்க சிறந்த உணவே உங்களுக்கு. அதுக்கு மேல என்ன சார் பண்றது? 3 நேரம் எண்ணெயில, அது நீங்களே சாப்பிட மாட்டீங்க, டாக்டர் சொல்லியிருப்பாரு, எண்ணெயில பொரிச்ச ஐட்டம் ஆகாது. இதே நோயாளிக்கு பூரா எண்ணெய் ஐட்டம் கொடுக்க மாட்டாங்க. அது ஒண்ணு திண்ணக்கமான விஷயம். அது நான் சொல்லணும் அவசியம் இல்லை. அப்புறம் இந்த முக்கியமா நீங்க சின்ன வெங்காயம் இருக்கு பார்த்தீங்களா, அதை மட்டும் விட்டுறவே கூடாது. வெள்ளை வெங்காயத்தையும் சிவப்பு வெங்காயத்தையும் விட்டுறக்கூடாது. என்னங்க திடீர்னு வெள்ளை வெங்காயம் சிவப்பு வெங்காயம்னு நீங்க கலர் கலரா ரீல் விடுறீங்கன்னு சொல்றீங்களா? இல்லவே இல்லை. வெள்ளை வெங்காயம்னா பூண்டு, சிவப்பு வெங்காயம்னா நம்ம சராசரியான சின்ன வெங்காயம். அப்போ பெரிய வெங்காயத்தை சாப்பிடக்கூடாது. சின்ன வெங்காயத்தை மட்டுமே எடுக்கணும். எவ்வளவு பசியானாலும் பெரிய வெங்காயத்தின் பக்கம் போய்விடக்கூடாது நீங்க. சரி, அப்ப இந்த பூண்டு, வெள்ளை பூண்டும் இந்த சின்ன வெங்காயமே உங்களுடைய இதய தமனிகளை சிறப்பு அடைய செய்யும். வலிமை அவ்வளவு, வேற ஒண்ணும் கிடையாது. வேகமா ரத்தத்தை பாய்ச்சி எல்லாத்தையும் அங்கங்க கசடுகள் இருக்கலாம் வெளியே கொண்டு வந்துடும். அந்த வேலை செய்யும் ரத்தத்தை. அதனாலதான் பிரஷர் நோயாளிகளுக்கு சின்ன வெங்காயம் ஆகாது. ஆரம்பத்துல குழம்புல போட்டு சாப்பிடணும். உங்களுக்கு ஏன் இதய நோயாளிகளுக்கு பச்சையாக சாப்பிடுங்கிறேன் நான். இதய நோயாளிகளுக்கு நான் பச்சையா சாப்பிடும், பிரஷரை குறைக்கும் பச்சையா சாப்பிட்டீங்கன்னா. அப்ப சின்ன வெங்காயத்தை பச்சையாக சாப்பிட்டால் இச்சை வளருங்கிறான். சின்ன வெள்ளை பூண்டை பச்சையா சாப்பிட்டா இச்சை வளரும். ஆக இது இன்னும் நல்ல விஷயம் தானே. இதெல்லாம் உண்டு மருந்து. அப்புறம் இதையும் சிறப்பாக வலுவடையணும் அப்படின்னா
ரொம்ப சிறப்பா இருக்கணும் இதயம் அப்படின்னா, தினமும் கிராமத்துல இருக்கிறவங்க மல்லிகை தோட்டத்தின் பக்கம் போங்க. பூக்கடைக்கு, டவுன்ல இருக்கவங்க பூக்கடைக்கு போயிருங்க. மல்லிகை வாசம் நுகர்வது இதயத்துக்கு ரொம்ப நல்லது. இது மிக மிக அற்புதமானது. சரி, இன்னொரு விஷயத்துக்கு வந்துடுறேன், மருந்துக்கு வந்துடுறேன் நேரடியா. என்ன மருந்து இந்த இதய பிரச்சனை உள்ளவங்களுக்கு என்ன மருந்து இதயத்தை சிறப்படைச்சு, இதயத்தை நீங்க சிறப்பா இருக்கும் அப்படின்னு நீங்க கேட்குறீங்க. சுருக்கமான மருந்து, ஒரு எளிமையான மருந்து, சிறந்த மருந்து உங்களுக்கு சொல்றேன். அதை மட்டும் வாழ்க்கையில விடாம கடைபிடிங்க, இதய பிரச்சனையே உங்களுக்கு வராது. வெற்றிலை, ஒரு வெற்றிலை எடுத்துக்கணும். ஒரே ஒரு வெற்றிலை. அந்த வெற்றிலையில வெண்தாமரை, வெள்ளை தாமரை பூவுடைய இதழ்கள் 3 இதழ்கள் எடுக்கணும். பச்சையாவே சொல்றேன். அப்ப ஒரு வெற்றிலைக்கு மேல இந்த 3 வெள்ளை தாமரையுடைய இலைகளை வச்சிடணும். வச்சு என்ன செய்யணும் அப்படின்னா 3 மிளகு அதுக்குள்ள வைக்கணும். 3 மிளகு. அதுல 1/4 ஸ்பூன் சோம்பு கொட்டிடணும். சோம்பும் மிளகும் உள்ள இருக்கணும். உள்ள இருந்து அதுல ஒரு சின்ன வெங்காயம், ஒரே ஒரு பல்லு பச்சை பூண்டு எல்லாம் இதை வச்சு இதை அப்படியே வச்சு என்ன செய்யணும், மடிச்சு ஒன்னாக்கி வாழை இலை இருக்கு பார்த்தீங்களா, வாழை இலையை கழுவிட்டு அந்த வாழை இலையில வச்சு கட்டிடணும். இறுக கட்டணும், நல்லா கட்டிடணும். காலையில சாப்பிட்ற மருந்துக்கு இன்றைக்கு சாயங்காலமே கட்டிடணும். மருத்துவத்துடைய தன்மையே இதுதான். வாழை இலையில வச்சு கட்டணும், நல்லா இறுக்கமா கட்டிடணும். அதை மடிச்சு வச்சு கட்டணும். நல்லா கட்டினா இவ்வளவு பெருசா வரும். மொத்தத்துல நல்லா சுருக்கி கட்டினீங்கன்னா அவ்வளவுதான் வரும். எல்லாம் ஒன்னா மடிச்சிடணும். இந்த வாழை இலையினுடைய அந்த உஷ்ணத்துல ஒரு மாதிரியான ரசாயன தன்மை உள்ள ஏற்பட்டும். காலையில எந்திரிச்சு பல்லு விளக்குனவுடனே ஒண்ணு பல்லு இல்லாதவங்க அதை அரைச்சு உருண்டையா விழுதாக்கி வெந்நீர்ல சாப்பிட்டுருங்க. இல்ல வெந்நீரை கையில வச்சுக்கிட்டு பல்லு உள்ளவங்க அப்படியே வாயை போட்டு மென்னு சாப்பிட்டுருங்க. இந்த வாழை இலையை தூக்கி எறிஞ்சிருங்க. சின்ன இலை தான், வாழை இலையை தூக்கி போட்டுருங்க. இதை அன்பர்களே தொடர்ந்து நீங்க 48 நாள் தொடர்ந்து சாப்பிட்டுருங்க. இதயம் சம்பந்தமான, வாழ்வு சம்பந்தமான அடைப்பு கிடைப்பு எல்லாம் ஓடி போயிடும். இது சாப்பிடக்கூடிய காலத்துல நீங்க முக்கியமா மாவு பொருள் எதுவும் சாப்பிடக்கூடாது. கஞ்சிச்சோறு, அதுவும் பச்சரிசி கஞ்சிச்சோறு தான் நீங்க சாப்பிடணும். மிளகு சாதம் சாப்பிடலாம். அதே மாதிரி கறிவேப்பிலை இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் சாப்பிடலாம், தப்பு இல்லை. ஆனா எளிதான உணவுகளை அப்போதைக்கு 48 நாளைக்கு எடுத்துக்கணும். மாமிச உணவு ஆகவே ஆகாது, முட்டை ஆகவே ஆகாது, ஞாபகத்தில் வச்சுங்க. மீன் கூட ஆகாதா சார்னு ஒருத்தர் கேட்கறதுலாம் தெரியுது. எதுவுமே அந்த விஷயத்துக்கு போயிடாதீங்க. நீங்க மீன், மான் எந்த விஷயத்துக்கும் போறீங்க. அப்ப இந்த மாதிரி அந்த சைவத்தை கடைபிடிச்சு கரெக்டா வந்துருங்க. கண்டிப்பாக இதய நோய் சீர் செய்யப்படும். உண்மையா இதய தமனிகள் சிறப்பா இயங்கும். உண்மையாவே சொல்றேன், அதுல மாற்று கருத்து இல்லை. ரத்த ஓட்டம் சீராயிருங்க. ரத்த ஓட்டம் சீரானா மொத்த ஓட்டமே சீராகும். ஆக இப்படி செய்து அப்படி வாழுங்கள். அற்புதம், ஆனந்தம்.